திருச்செந்தூரிலே நடந்த அந்த படுகொலையானது இரத்த வெள்ளத்திலே ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த குடும்பத்தின் தலைவரை வாசனை வெட்டி வீழ்த்தியிருக்கின்றார்கள். இது சாதி வெறியினால் நடந்த கொலை அல்ல என்று அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள், பத்திரிகை செய்திகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தலித் சமூகத்தை, பட்டியலின சமூகத்தினரை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரோ அல்லது முற்படுத்தப்பட்ட சமூகம் என்று சொல்கின்றவர்களோ தகாத வார்த்தைகளினால் பேசி அவர்களிடத்தில் சண்டையடித்தால் கூட அது தீண்டாமைக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் வரும் என்பது இவர்களுக்கு தெரியுமா தெரியலையா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள்தான் காவல்துறையை சார்ந்தவர்கள். காவல் நிலையங்களிலே தான் குற்றப்பத்திரிகைகளும் குற்றங்களுக்கான சட்டங்களை சொல்லக்கூடிய வழக்குகளையும் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்கின்றவர்களே அவர்கள்தான். ஆனால் அவர்கள் இது ஒரு சாதிய ரீதியாகவோ ஆணவத்தின் ரீதியாகவோ நடத்தப்பட்ட கொலை அல்ல என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் இவர்கள் இந்த சமூகத்தினுடைய செயல்களை பற்றி, இந்த சமூக பின்னணியில் உள்ள குற்றங்களை பற்றி என்ன அறிந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இவர்கள்தான் இந்த மக்களினுடைய வாழ்வுக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் நிற்கின்ற காவல்துறையாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். வெட்கக்கேடாக இருக்கின்றது. இது வன்மையாக கண்டனத்துக்குரியதாக இருக்கின்றது. ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய வீட்டில் குடியிருப்பதா, அவர் சொல்லி நாம் கேட்பதா என்ற ஒரு சாதிய ஆணவ திமிரினுடைய உச்சபட்சம்தான் அவரை கொலை செய்ய வைத்திருக்கின்றது என்பதை தமிழ் தேச மக்கள் முன்னணியின் சார்பாக உறுதிபட கூறுகின்றோம். அதற்கான கண்டனங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.